வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற பழமொழி கதைகள் என்னன்னா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ராமு அப்படின்ற ஒரு ஐடி விவசாயி வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் 4 வருஷமாக ஐடியில் வேலை செஞ்சுட்டு லே ஆஃப் ஆகி சொந்த ஊருக்கே வந்து விவசாயம் பார்த்துட்ருக்காரு. கம்ப்யூட்டர்லேயே ஃபார்மிங் ரிலேட்டட் டேட்டாஸை வச்சுருப்பாரு. மொபைல்லே வெதர் கண்டிஷனும் பார்த்துப்பாரு. அதனாலேயே இவர் ஊரில் இவரை ஐடி விவசாயின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவரோட விவசாயத்தை பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அதே போல் அந்த கிராமத்திலேயே பிறந்து சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற சோமு. சென்னை மக்களே, புயல் கரையை கடந்து வருகிறது. கனமழை மற்றும் வெள்ள அபாயம் உள்ளது. அன்னைக்கு சென்னையில ஒரே மழை. அடிச்சு பிடிச்சு வீட்டுக்கு வராரு. ரொம்ப டயர்டா இருக்காரு. வேலையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. குளிச்சு முடிச்சுட்டு வந்து அப்படியே பெட்ல படுத்து தூங்கிடுறாரு. காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து ரெடியாகி சோஃபாவில் உட்கார்றாரு. திடீர்னு மேனேஜர் கொடுத்த வேலை ஞாபகம் வருது. உடனே வேக வேகமாக சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கும் கிளம்புறாரு. நேற்று மழைனால போகிற வழியெல்லாம் ஒரே டிராஃபிக். எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஆஃபீஸ்க்கும் போயிடுறாரு. பேகை என்ட்ரி போட்டுட்டு ஓடிசிக்குள்ளே போகிறாரு. வேலையை இன்றைக்கி சீக்கிரம் முடிச்சாகணுன்ட்டு வேக வேகமாக பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா சாயந்தரம் ஊருக்கு போகணும். பொங்கல் லீவு அப்படிங்கிறதுனால பஸ்ஸில் ஒரே கூட்டமாக இருக்குது. ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கும் போயிட்டாரு. ஊரோட அழகை ரசிச்சுக்கிட்டே நடந்து போகிறாரு. போகிற வழியில் ராமு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறத பார்க்குறாரு. என்னப்பா ராமு, ஒர்க் ஃப்ரம் ஹோமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ராமு, இல்லைப்பா, இன்றைக்கி பயிறு கணக்கெல்லாம் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சோமுக்கு ஒரே ஆச்சரியம். கொஞ்ச நேரம் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. சோமுவோட அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமாக மகனை வரவேற்கிறாங்க. நாளைக்கு பொங்கல் இல்லையா, அதனால் தடபுடலாக கோலம் போட்டு பொங்கலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோமு காலையில் எழுந்து குளிச்சுட்டு பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். பொங்கலோட முதல் நாள் சூரியனுக்கு நன்றி சொல்கிற வகையில் வீட்டில் பொங்கல் வைப்பாங்க. அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். ராமு மாடெல்லாம் குளிப்பாட்டி கொம்புக்கெல்லாம் கலர் அடிச்சிட்ருக்கான். அவன் ஒய்ஃபு கோலம் போட்டுட்ருக்கா. சோமு ஃபேமிலி ராமு வீட்டுக்கு வந்து மாட்டுப்பொங்கலை கொண்டாடுறாங்க. மாடு உழுது விளைச்சல் தரதுனால மாடுக்கு நன்றி சொல்கிறது தான் மாட்டுப்பொங்கல். ஆஃபீஸில் 2 நாள் தான் லீவு. சோமுவும் சென்னைக்கு கிளம்புறான். ராமுவை பார்த்துட்டு போதும் சும்மா பருப்பு கணக்கு பாயச கணக்குன்னு லேப்டாப்பில் நோண்டிட்டு இருக்காதுன்னு கிண்டல் பண்ணிட்டு போகிறான். நீ பேசாமல் ஐடி ஜாபே எகைன் ட்ரை பண்ண, இதெல்லாம் எவ்வளோ வருமானம் வந்துட போகுது அப்படின்னு கிண்டலாக சொல்லிட்டு கிளம்புறான். 1 year later. சோமுவுக்கு ஹெச்ஆர் கிட்டேருந்து நோட்டீஸ் வருது. அவனை இந்த ஆஃபீஸ்லேருந்து ஃபயர் பண்ணிட்டாங்கன்ட்டு. ரொம்ப வருத்தத்தோடு அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியே போகிறான். ராமுவுக்கு நல்ல வியாபாரம் பெருகி நல்லாவும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒரு பெருசாக வீடும் கட்டிட்டு அவன் வியாபாரத்தையும் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கான். விரக்தியோட சோமு சொந்த ஊருக்கு வரான். ராமுவோட வீடை பார்த்துட்டு, ச்சே, இவனை போய் நம்ம கலாச்சமே, இப்போ இவன் தான் செழிப்பாக இருக்கான், நமக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். சோமு அவனோட தப்பை உணர்ந்துட்டான். எல்லா தொழிலுக்குமே மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். ஒரு விஷயத்தோட மதிப்பு அது சாதாரணமாக இருக்கும்போது புரியாது. காலப்போக்கில் அடிப்பட்ட பிறகுதான் அதனோட அருமை தெரியும். இதனால தான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிற பழமொழி வந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.